அவங்களுக்கு வந்து ஒரு 10 சீட்டு கொடுத்தவனையும் தமிழ்நாட்டுல நாங்கதான் பெரிய கட்சி அடிதடிக்கு ஊக்குவிக்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்கிறாங்க. திமுக எவ்வளவு சூச்சகமா ஒரு ஜாதிக்குள்ளேயோ இல்ல 2 ஜாதிய எப்படி மோத விடுறாங்க. முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா நெல்லுங்க வேல்முருகன். முதல் கட்ட தலைவரா இருந்தாலும் சரி, 2ஆம் கட்ட தலைவரா இருந்தாலும் சரி, கடைசி கட்ட தொண்டனா இருந்தாலும் சரி, ரவுடி கோஷ்டி தான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அடிச்சு விரட்டுற அளவுக்கு தமிழ்நாட்டுல யாருக்கு தைரியம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. வஜ்ரா தண்ணி பாய்ச்சி அடிக்கும் பாத்தீங்களா, அது கண்ணீர் புகை கொண்டு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த போராட்டத்தை தடுக்கிறதுக்கு வந்துருவாங்க. உங்களை வந்து இவ்வளவு நாள் மதிச்சுட்டு இருக்கிறது காரணம் தமிழ்நாடு மக்களா இருந்தாலும் சரி, நாங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உங்களை மதிச்சேன்னா இதை பார்த்துட்டு இன்னும் வேற எதனா சமூகத்தை சேர்ந்தவங்களோ இல்ல வேற எதனா கட்சியை சார்ந்தவங்களோ இதே மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தெரியாத கூட்டணியில புதுசா போய் ஜாயிண்ட் அடிச்சுட்டு நீங்க வந்து இந்த பேச்சு பேச, அப்போ அவர் கொல்லப்பட்ட போது அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் போராடணும்ன்றது கிடையாது. ஆனா அந்த சமூகத்தை சார்ந்தவங்களே போராடல. வணக்கம். இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. அந்த பிரச்சாரத்துல என்னென்ன நடந்தது, அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்களுக்கு வாய் தொடுக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு 10 சீட்டு கொடுத்தவனையும் தமிழ்நாட்டுல நாங்கதான் பெரிய கட்சி, இல்ல 2வது பெரிய கட்சி, இல்ல 3வது பெரிய கட்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க பொழுது. அது மட்டும் இல்லாம ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாத பேசுறாங்களான்னு தெரியல. இவங்க பேசும்போது வன்முறையை தூண்டுற மாதிரியும் அப்புறம் அடிதடிக்கு ஊக்குவிக்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்கிறாங்க. அது யாரு என்னன்றதை உங்களுக்கு இந்த வீடியோல பாத்துடலாம். அது மட்டும் இல்லாம திமுக எவ்வளவு சூச்சகமா ஒரு ஜாதிக்குள்ளேயோ இல்ல 2 ஜாதிய எப்படி மோத விடுறாங்க அப்படின்றதெல்லாம் பாத்துடலாம். ஏன்னா ஓப்பனாவே சொல்லி இருக்கிறாரு யார், வேல்முருகன் அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறாரு. நான் வேல்முருகன் அவர்கள் வீடியோவை தான் நிறைய பேசிட்டு இருக்கேன், அவரை பத்தி தான் நிறைய பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கலாம். ஆனா அவரு தான் வந்து கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு. அவரு அப்ப பேசுறதான் நம்ம வந்து பெருசா எடுத்து பேசும்படியா இருக்குது. ஏன்னா திமுக இந்த 5 வருஷமா நடந்த அட்ராசிட்டியில அவருக்கு தான் தெரிஞ்சிருக்குது. அதன்படி இன்னைக்கு முன்னாள் நாள், அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிறதுல இருந்து ஒரு 2 நாள் முன்னால வந்து என்ன நடந்ததுன்னா, ஒரு மேடையில பேசுற வேல்முருகன் அவர்கள் சொல்றாரு, திமுகல எனக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, பண்ருட்டி தொகுதிக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு பதவியா கொடுக்குற, ஒரு எம்எல்ஏன்னு பாக்காதீங்க, ஒரு பதவின்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வேல்முருகன் அதுக்கடுத்து சொல்லியிருந்தாரு. அந்த வேல்முருகன் அவர்களை வந்து எந்த தொகுதியில நிக்க சொல்லி அதுக்கப்புறம் சொல்லி இருக்கிறாங்க. எந்த தொகுதியில நிக்க சொல்லி இருக்கிறாங்கன்னா, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவங்களோட ஒய்ஃப் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் எந்த தொகுதியில நிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா நெல்லுங்க வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உங்களுக்கு எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான எண்ணம் இருந்தா ஒரே சமூகத்தை சேர்ந்த 2 பேரை ஒரே தொகுதியில நிக்க வச்சு 2 பேரே மோத விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கிறீங்க. அப்ப என்ன நினைக்கிறீங்க, அந்த சமூகத்தை சார்ந்த 2 பேரும் நிற்கும் போது 2 பேரை வந்து அடிச்சுப்பாங்க, அப்ப 2 பேருக்கு யாரு பலமா இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அது வந்து எப்படி வந்து திமுக மந்திரிகளுக்கு இந்த மாதிரி யோசனை வருது அப்படின்ட்டு நான் நினைச்சேன். ஆனா வந்து உண்மையா பாத்தீங்கன்னா அவங்க பிளட்லயே அதுதான் ஊறி போயிருக்குது. இவங்களை பொறுத்த வரணும், யாரெல்லாம் வெளியே இருந்து கூட்டு வரணும், அந்த கூட்டணி கட்சி அழிச்சிடணும், இல்ல நம்ம கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க எதனா ஒரு தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், இதுல இருக்கிறவங்கள அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க தமிழகத்தை திருப்பி வன்முறையை நோக்கி அந்த ஸ்டேஜுக்கு தான் கூட்டு போறீங்களே கண்டி. யாராவது வந்து ஒரு ஒழுக்கமான அரசியலை பண்றதுக்கு திமுக காரங்க என்னைக்காவது முயற்சி எடுப்பாங்கன்னு பார்த்தா அது ஒரு காலத்திலேயே நடக்காது. அங்க இருக்கிற மந்திரிகளும் அப்படிதான், எம்எல்ஏஸும் அப்படிதான்ற மாதிரி முதல் கட்ட தலைவரா இருந்தாலும் சரி, 2ஆம் கட்ட தலைவரா இருந்தாலும் சரி, கடைசி கட்ட தொண்டனா இருந்தாலும் சரி, ரவுடி கோஷ்டி தான் வந்து திமுகல இருக்கிறவங்களாம், அந்த ஆரிஜின்ல இருந்து வரவங்களாம் அப்படிதான் இருப்பாங்கன்ட்டு நம்ம சொல்றோம். ஏன்னா ஒரு கேஸ்ட்ல ஒரு இதுவா இருக்கிறவங்க ஒரு கட்சியோட தலைவரோட ஒய்ஃபா இருக்கிறவங்கள்ட்ட அதே கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்து நீங்க வேல்முருகன் அண்ணனை வந்து போயிட்டு நிக்க சொல்றீங்களா, உங்களுக்கு எவ்வளவு வன்மம் இருக்கும், எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான எண்ணம் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படி சொல்லிக்கக்கூடியவங்க. அவங்க வந்து சேட்பட் திருவண்ணாமலை மாவட்டமா செய்யார் மாவட்டமா தெரியல, அந்த மாவட்டத்துல போயிட்டு பிரச்சாரம் பண்ணி இருக்கிறாங்க. சேட்பட்டுன்ற இடத்துல அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. என்னன்னா, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து பேர் சொல்லி இருக்கிறாங்க, உங்களை வந்து தமிழ்நாடு மக்கள் இந்த மாதிரி பேச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னா அடிச்சு விரட்டுவாங்கன்ட்டு. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அடிச்சு விரட்டுற அளவுக்கு தமிழ்நாட்டுல யாருக்கு தைரியம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா போராட்டம் மற்றும் தைரியத்துக்கு பேர் போன கட்சி அந்த கட்சி. எவ்வளவு ஒரு போலீஸ்காரங்க ஒரு போராட்டத்துக்கு வந்து நிக்கிறாங்கன்னா அந்த போராட்டத்துக்கு
மற்றவங்க எல்லாம் லட்சி சார்ஜ் தான் வந்து இப்ப லட்சி சார்ஜ் தான் பண்றதுக்கு ரெடி ஆகி வருவாங்க. அந்த சமூகத்தை சார்ந்தவர்களோ இல்ல அந்த கட்சியை சார்ந்தவங்களோ போராட்டம் பண்றாங்கன்னா எல்லா விதமான போர்ஸோட சேர்த்து வந்துருவாங்க. முக்கியமா அந்த வஜ்ரா தண்ணி பாய்ச்சி அடிக்கும் பாத்தீங்களா, அது கண்ணீர் புகை கொண்டு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த போராட்டத்தை தடுக்கிறதுக்கு வந்துருவாங்க. ஏன்னா அவங்களோட போராட்ட வீரியம் அப்படி இருக்கும். போராட்டம் அவங்க பண்றாங்கன்னா ஒரு விஷயத்த அதுல வெற்றி காணாத விட மாட்டாங்க. அந்த கட்சியை, அந்த மாதிரியான கட்சியை நீங்க எதிர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து எதிர்க்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பேசும்போது நமக்கு வந்து ஒரு கட்சி சாயம் பூசப்படும். இருந்தாலும் வந்து ஒரு கட்சியோட தலைவரை நீங்க வன்முறையா அடிக்கிறீங்க, அடிப்பாங்க. அப்படி யார் அடிப்பாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அடிப்பாங்க. நீங்க வன்முறையை தூண்டி பேசுறதுனால நாங்க இப்படி சொல்றோம். அந்த கட்சியோட பலத்தையும் பலவீனத்தையும் தெரிஞ்சு பேசுங்க. அதுவும் யார பேசுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு பேசுறோம். உங்களை வந்து இவ்வளவு நாள் மதிச்சுட்டு இருக்கிறது காரணம் தமிழ்நாடு மக்களா இருந்தாலும் சரி, நாங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உங்களை மதிச்சுட்டு இருக்கிறது காரணம் ஒரே ஒரு ஆள் தான், டாக்டர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். உங்களுடைய பையன் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் இவ்வளவு மரியாதை தமிழ்நாடு மக்கள் கொடுக்குறாங்கன்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மூஞ்ச பார்த்துதான். அவரே நீங்க எப்படி நடத்துனீங்க அதெல்லாம் வெளிப்படையா உடைச்சு பேசணும்னா அரசியல் நாகரிகமா இருக்காது. அதனால உங்களோட குடும்ப விஷயம், உங்களோட கட்சி விஷயம், உங்களோட இது நீங்க சொன்ன மாதிரியே வந்தீங்களா, ஓட்டு கேட்டீங்களா, போனீங்களா, இல்ல மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சேன் அப்படின்றத சொல்லி ஓட்டு கேட்டீங்களா, அது ஓகே, பரவாயில்ல, போயிட்டே இருங்க. இந்த மாதிரி வன்முறையை தூண்டுற விதமாக பேசுற பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை கண்டிக்கிறது நம்மளோட கடமை. ஏன்னா இதை பார்த்துட்டு இன்னும் வேற எதனா சமூகத்தை சேர்ந்தவங்களோ இல்ல வேற எதனா கட்சியை சார்ந்தவங்களோ இதே மாதிரி பேசினா நீங்க இந்த தமிழ்நாடு மக்கள் ஒத்துப்பாங்களா, இல்ல அங்க இருக்கிற கட்சிகள் ஒத்துப்பாங்களா? இதே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பிரேமலதா அவர்கள் எங்க போனாலும் தமிழ்நாடு மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என்று சொல்லியிருந்தா அப்படின்னு பேசியிருந்தா இவங்க கம்மியா இருப்பாங்களா? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசுறது என்னதை பேசுறாருன்னா, இன்னைக்கு கூட ஒரு மீட்டிங்ல பேசுறாரு, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்குக்கு வந்து நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. டாக்டர் அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையிலும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் டாக்டர் அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை அவர் மேல வந்து என்ன ஒரு கட்சி ஒரு ஜாதி ரீதியான சாயம் பூசினாலும் அவரு கேட்கறது வந்து இன்னொரு சமூகத்தை சேர்ந்த தலைவரோட கொலை வழக்கு. ஒரு சமூகத்தோட தலைவரே இந்த காட்சியில கொல்லப்பட்டு இருக்கிறார். அதை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கு கூட்டணியில இருக்கிற யாருக்கு தைரியம் இல்லை. அப்படியாப்பட்ட கூட்டணியில இருந்துகிட்டு ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தெரியாத கூட்டணியில புதுசா போய் ஜாயிண்ட் அடிச்சுட்டு நீங்க வந்து இந்த பேச்சு பேசுறீங்க. நீங்க போய் உங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டாங்க அவங்க ஒன்னும் உங்களுக்கு புனிதர் ஆயிட முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. எதுவா இருந்தாலும் கேப்டன் அவர்களுக்கு இருக்கிற மரியாதையை கெடுத்து விட்டு போயிடாதீங்க. இதுதான் அவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிறது பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தவரைக்கும். அப்போ அதுக்கடுத்து நம்ம டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கே வருவோம். அவர் பிரச்சாரம் பண்ணும் போதெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலைக்கு நீதி கேட்டு பிரச்சாரம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க மனைவி பொற்கொடி அவர்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு நானே பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. நம்ம சொல்லியிருக்கிறோம், அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த சமூகத்தை சேர்ந்த பல தலைவர்களும் அதுக்கு வரவேற்பு தெரிவிச்சாங்க. ஆனா எந்த தலைவரும் வந்து அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி அவங்க எம்எல்ஏ ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்கள் இருக்கிற வரலையும் எவ்வளவு பெரிய அந்த சமூகத்துக்காக போராடினாரு அப்படின்றதும் தெரியும். எவ்வளவு பேரை படிக்க வச்சு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டாருன்னு தெரியும். அப்போ அவர் கொல்லப்பட்ட போது அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் போராடணும்ன்றது கிடையாது. ஆனா அந்த சமூகத்தை சார்ந்தவங்களே போராடல. அப்படி இருக்கும்போது அப்போ இருந்த கூட்டணி கட்சியில இருந்து அந்த கூட்டணி கட்சிகள்ல தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறாங்க. அவங்கலாம் வந்து பெருவிதமா பெரிய வகையில போராடி இருக்கணும். அதையும் பண்ணல. இப்போ வந்து அவங்களோட பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும்னு சொல்ற பல தலைவர்கள் வந்து அவங்க எம்எல்ஏ ஆனாதான் பாதுகாப்பா இருக்க முடியுமா? இல்ல அவங்க வந்து எப்பயுமே பாதுகாப்பா இருக்கலாம், எப்பயுமே அப்ப எம்எல்ஏவா இருக்க முடியுமா? அப்ப வந்து இந்த மாதிரி மற்ற சமூகத்தை சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அவங்களுக்காக குரல் கொடுக்கும் போதுதான் அவங்க வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக உணர்வாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் சப்போர்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க யார் அவங்களுக்கு அச்சுறுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் பயப்பட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி சமூக ஒரு நல்லிணக்கத்துக்காக பேசிட்டு இருக்கிற அன்புமணி ஐயா அவர்களை போல ஆட்களை வந்து நம்ம வந்து வரவேற்கிறோமே கண்டி அவரை வந்து ஜாதி சாயம் பூசி ஒதுக்கி விடவும் கூடாது அப்படின்றத நம்ம கேட்டுக்கோங்க. இந்த வீடியோல இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.